அவர்கள் பிறக்கும் முன்னே அவர்கள் தந்தை இழந்து விட்டார்கள். பிறந்த பின் 6வது வயதிலே அவர்கள் தாயும் இழந்து விட்டார்கள். அனாதை சிறுவனாக வாழ்ந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 63ஆம் வருட வாழ்க்கையில் மாபெரும் சாதனை நிகழ்த்தினார்கள். சிலை வணக்கம் ஈடுபட்டிருந்த அந்த மக்களை தூய்மையான இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் 40ஆம் வயதில் நபித்துவத்தை வழங்கினார்கள். அதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் 13 வருட காலமாக இறை அழிப்பு பணி மேற்கொள்கிறார்கள். மக்காவாசிகள் நபியை ஏற்றுக்கொள்ளாமல் அவமதிக்கிறார்கள், கடுமையான வார்த்தைகள் ஏசுகிறார்கள். எனினும் அடங்காத பல துயரங்களை வழங்கினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அனைத்தையும் சகித்துக் கொள்கிறார்கள். இறைவன் உதவியுடன் தொடர்ந்து தஅவத்துடைய பணியிலே ஈடுபடுகிறார்கள். தான் பிறந்து வாழ்ந்த மக்காவை விட்டு அடித்து துரத்தப்பட்ட போதிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்துக்காக வேண்டி பாடுபட்டுக் கொண்டே இருந்தார்கள். இப்படி உன்னத வாழ்க்கையை வாழ்ந்த நபி அவர்கள் தனது 63வது வயதில் இவ்வுலகை விட்டு பிரிந்தார்கள். எனவே இந்த உத்தம தூதரின் வாழ்க்கையை எமது வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் எங்கள் எல்லோருக்கும் தந்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாக்கிர தவானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அருமையான முறையில் அந்த நபி அவர்களின் வாழ்க்கையை வரலாறு சென்றால் அடுத்ததாக அல் மதத்துல் ஜஹரியாவின் மாணவி ஜிக்ரா அவர்களை அதிர்ச்சி